الكفار بمكره الذي قدر الأيام دولا بعدله وجعل العاقبة للمتقين بفضله وأفاء على عباده من ظله وأظهر دينه على الدين كله. القاهر فوق عباده فلا يمانع، والظاهر على خليقته فلا ينازع، والآمر بما شاء فلا يراجع، والحاكم بما يريد فلا يدافع. أحمده على إظفاره وإظهاره وإعزازه لأوليائه ونصره لأنصاره، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، وأشهد أن محمدا عبده ورسوله رافع الشك وداحض الشرك ورافض الإفك. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فيا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله عز وجل في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد. صدق الله العلي العظيم. உயர்ந்த வானத்தையும் பரந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திலே எண்ணற்ற உயிரினங்களையும் படைத்து போஷித்து ரட்சித்து காத்து வருகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தரணியை ஆளுகின்ற தயாளன், தன்னல்லாதவர்கள் வணங்கப்படுவதனை வெறுப்பவன், ஷஃபீஉல் முஸ்லிமீன், சய்யிதுல் ஆலமீன் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை தொடர்கின்ற அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த ஜும்ஆவுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பின் பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படியும் அவன் தடுத்தவைகளை முற்றிலும் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அவன் ஏவியவைகளை முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக அனைவருக்கும் வசியத் செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சங்கையான துல்கஅதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் இறுதி பகுதியை நாங்கள் அடைந்து விட்டோம். புதியதொரு வருடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஆரம்ப தினங்கள் எங்களை விட்டு சென்று விட்டன. எதிர்வரக்கூடிய தினங்களும் மிக வேகமாக எங்களை விட்டு சென்றுவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, புது வருடத்திலே அல்லது வருடம் ஒன்று பிறக்கின்ற பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் காணப்படுகின்றன. முதலாவது, கடந்த வருடத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தினோம், செலவிட்டோம் அல்லது வீணடித்தோம் என்ற ஒரு சுய விசாரணைக்கு எங்களை நாங்கள் உட்படுத்திக் கொள்வது. இரண்டாவதாக, அதிலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற கண்டுகொள்கின்ற முடிவின் அடிப்படையிலே எதிர்வரக்கூடிய வருடத்தை எவ்வாறு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான கூற்றை சொல்லி காட்டுகின்றார். அஅகலுன் நாஸ்
மிகவும் புத்திசாலியான மனிதன் யார் என்றால், மன் தரக்க துன்யா கபுல அந்த துருக்கா, துனியாவை தேடுவதனை விட்டுவிட வேண்டும். அதாவது துனியாவை தேடுவதனை விட்டுவிட வேண்டும். அது அந்த துனியா எங்களை விட்டு விடுவதற்கு முன்னர். இரண்டாவது பண்பு என்னவென்றால், கபரிலே வாழ்வதற்கு முன்னர் அந்த கபரை நாங்கள் பிரகாசமாக்கிக் கொள்ள வேண்டும், ஒளிமயமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரப்பை சந்திக்க முன்னர் அந்த ரப்பு எங்களுடைய விடயத்தில் திருப்தி அடைந்தவனாக இருப்பதற்காக என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். வஸல்லல் ஜமாஅ கப்ல அன் துஸல்லா அலைஹி, அவருக்கு தொழுவிக்கப்படுவதற்கு முன்னர் ஜமாஅத்தான தொழுகைகளை, கூட்டு தொழுகைகளை அவர் தொழுது கொள்ள வேண்டும். வஹாஸப நஃப்ஸஹு கப்ல அன் யுஹாஸப், அவர் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் தன்னைத்தானே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ஃபல் யௌம அமலுன் பிலா ஹிசாப், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கின்றதுவே, இது அமல் செய்ய வேண்டிய காலகட்டம். இங்கே எந்த விதமான விசாரணையும் இல்லை. வகதன் ஹிசாபுன் பிலா அமல், நாளை நாங்கள் மரணமடைந்ததன் பின்னர் விசாரணைக்குரிய தினங்களாக இருக்கும், அங்கே சென்று யாராலும் செயல்பட முடியாமல் இருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த வகையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய, எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் கடந்த காலத்தை சுய விசாரணை செய்து கொள்வதற்கும் மிக அவசியமான 7 முக்கியமான பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு முஸ்லிமிடம் அடிப்படையாக காணப்பட வேண்டிய பண்புகளாக அந்த பண்புகள் காணப்படுகின்றன. ஒரு நாகரீகமான மனிதனிடம், சிவிலைஸ்ட் என்று நாங்கள் சொல்லுவோம், அநாகரிகமான மனிதனிடம் அல்ல, நாகரீகமான மனிதனிடம் இந்த பண்புகள் காணப்படும். இந்த பண்புகள் எங்களிடம் இல்லை என்றால் அவற்றை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், எங்களிடம் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே முஃமினிடம், முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் யஅமலு லித்துன்யா வலா யன்ஸல் ஆখিরা. இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து தொழில் செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் இந்த உலகத்திற்காக செயல்படுகின்றான். இந்த உலக காரியங்களுக்காக அவன் செயல்பட வேண்டும். இதனை அல்லாஹு தஆலா அனுமதித்தது மாத்திரமல்ல, சில விடயங்களை கடமையாகவும் அமைத்துள்ளார். இந்த உலகத்திலே நாங்கள் வீடு கட்ட வேண்டும், குடும்பமாக வாழ வேண்டும், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், உடலுக்குரிய ஹக்குகளை, கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தை புறக்கணிக்க முடியாது. இந்த உலகத்தை புறக்கணிக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. மாற்றமாக புறக்கணித்த வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிப்பதென்பது பிழையானது, தவறானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் உலக வாழ்வை புறத்தொதுக்குகின்றார்கள். ஆனால் அதனை நாங்கள் விதியாக்கவில்லை. அவர்கள் புதிதாக துறவரத்தை கடைபிடிக்கிறார்கள், நாங்கள் அதனை விதியாக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே உலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாரத்துல் அர்த் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. பூமியை வளப்படுத்துவது, பூமியை பயன்படுத்துவது, வீடுகளை கட்டுவது, கடைகளை கட்டுவது, மரங்களை நட்டுவது. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் பிரயோசனங்களை எடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த்
வானங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி கட்டுப்படுத்தி தந்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். ஆனால் இந்த உலகத்தை தேடுகின்ற இந்த பயணத்திலே, உடம்புக்குரிய ஹக்குகளை நாங்கள் கொடுக்கின்ற அந்த பயணத்திலே, குடும்பமாக வாழுகின்ற குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுவதிலே, தொழில் வாழ்க்கையிலே ஈடுபடுவதிலே நாங்கள் மறக்க கூடாத ஒரு விடயம்தான் மறுமை என்ற அந்த யதார்த்தம். நிச்சயமாக நாங்கள் மரணிப்போம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கின்றது. எங்களிடம் கேள்வி கேட்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விடயங்களுக்கு விடை கொடுக்காமல் அடுத்த 8ஐ வைக்க முடியாது. எப்படி நீங்கள் சம்பாதித்தீர், எப்படி நீங்கள் செலவழித்தீர், உங்களுடைய ஆயுட்காலத்தை நீங்கள் என்ன செய்தீர், உங்களுடைய கல்வியை என்ன செய்தீர், உங்களுடைய செல்வத்துக்கு என்ன நடந்தது, இப்படியான கேள்விகள் 5 விடயங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் அடைவதற்கு முன்னர் வாழ்வை, நோய் ஏற்படுவதற்கு முன்னர் இளமையை, பிஸியாகுவதற்கு முன்னர் உங்களுடைய ஓய்வை, நோய் ஏற்படுவதற்கு முன்னர் ஆரோக்கியத்தை, வறுமையுள்ளவர்களாக ஏழையாக மாறுவதற்கு முன்னர் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறுமையிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும். மறுமையை நாங்கள் மறக்க கூடாது. மறுமையை லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றார், நீங்கள் துனியாவை தேடுங்கள், உழையுங்கள், சம்பாதியுங்கள். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு வாருங்கள். நீங்கள் தொழுகை முடிவடைந்து விட்டால் நீங்கள் சம்பாதிப்பதற்காக சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அல்லாஹு தஆலா, வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த சொத்துக்கள், செல்வங்கள், நிஅமத்துகள், அருள்கள், இவை அனைத்தின் மூலமும் நீங்கள் மறுமையை லட்சியமாக கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். முஸ்லிமுடைய மிக பிரதானமான பண்பு, அவன் உலகத்தை புறத்தொதுக்க மாட்டான். அதே சமயம் உலகத்தை அவன் தேடுகின்ற பொழுது, உழைக்கின்ற பொழுது மறுமையை மறந்து வாழவும் மாட்டான். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் முதலாவதை எடுத்துக்கொள்கின்றோம், இரண்டாவதை விட்டு விடுகின்றோம். உலகத்திலே மூழ்கி போய் மறுமையை மறந்து நாங்கள் வாழுகின்றோம். அல்லாஹு தஆலாவுடைய வரையறைகளை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அடுத்தவர்களுடைய சொத்துக்காக ஆசைப்படுகின்றோம், அபகரிக்கின்றோம், அபகரிக்க முனைகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்து கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான காலமாக, பருவமாக இந்த காலம் காணப்படுகின்றது. இரண்டாவதாக ஒரு முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான பண்புதான் யஜ்மஉல் மால் வலா யன்சல் ஹிசாப். அவன் பணத்தை சேகரிப்பான், அவன் உழைப்பான், அவன் சம்பாதிப்பான். சம்பாதிப்பது குறித்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஜுமா தினத்திலே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக பள்ளிவாசலுக்கு வாருங்கள். தொழுகை முடிவடைந்து விட்டால் ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகை முடிவடைந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் பரவி சென்று சம்பாதியுங்கள், தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள். நபியுடைய மிக முக்கியமான ஒரு தோழர், ஆரம்ப நாட்களிலே இஸ்லாத்தை தழுவியவர், சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட 11 ஒருவர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். கையிலே எதுவும் இல்லை, அனைத்தையும் விட்டு செல்கின்றார். மதீனாவிலே அவருடைய நண்பர் அவரிடம் வந்து சொல்லுகின்றார், என்னுடைய 2 மனைவியருள் ஒரு மனைவியரை, உங்களுக்கு விருப்பமான ஒரு மனைவியரை நான் தலாக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய சொத்திலே அரைவாசியை தருகின்றேன், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், சந்தைக்கு போவதற்கான வழியை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார்.
சந்தைக்கு சென்றார், வியாபாரம் செய்தார். அவருடைய சொத்துக்களை மண்வெட்டியினால் தான் பிரித்தார்கள். அவருடைய வஃபாத்தின் பின்னர் என்று சீராவிலே வருகின்றது. ஆனால் அவர் துனியாதாரியாக இருக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக கலண்டர் ஹதீஸ்களிலே, நபி சொன்ன ஹதீஸ்களில் அல்ல, கலண்டர் ஹதீஸ்களிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செல்வந்தர் என்ற காரணத்தினால் 500 வருடங்களுக்கு பின்னர் அனைவரும் சுவர்க்கம் நுழைந்து 500 வருடங்களுக்கு பின்னர் தான் அதுவும் தவண்டு தவண்டு சுவர்க்கம் நுழைவார்கள். ஏன் உங்களுக்கு இந்த நிலை என்று கேட்டால், கணக்கு வழக்கு காட்டுவதற்கு நேரம் சென்று விட்டது, காலம் சென்று விட்டது என்று கூறுவார்களாம் என்று கலண்டரிலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ஏழைகள் சுவர்க்கத்துக்கு அல்லது போக வேண்டிய இடத்துக்கு போனதன் பின்னர் 500 வருடங்களுக்கு பின்னர் தான் பணக்காரர்கள் சுவனம் நுழைவார்கள் என்று இன்னும் ஒரு கலண்டர் ஹதீஸ் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சுவனத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களுள் 7 சஹாபாக்கள் குறிப்பாக மிகப்பெரிய வியாபாரிகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள். உழைப்பதனை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் அந்த உழைப்பை என்னோடு மாத்திரம் செல்வத்தை சுருக்கிக் கொள்வது, நான் மாத்திரம் வீடு கட்டுவது, நான் மாத்திரம் வாகனம் வாங்குவது, நான் மாத்திரம் அனுபவிப்பது, ஊரிலே ஏழைகள் இல்லாதது போன்று, ஊரிலே தேவையற்றவர்கள் தான் அனைவரும் போன்று, அடுத்த மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்யாமல் எங்களோடு சுருக்கிக் கொள்வது, நாளை மறுமையிலே எங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கின்றது என்பதனை மறந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அது முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்தார்கள். நுபுவத்துக்கு முன்பு உழைத்தார்கள், நபித்துவம் கிடைத்ததன் பின்னரும் உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள். அவருடைய மனைவி ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தார். அவருடைய உச்ச நண்பரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வியாபாரியாக செல்வந்தராக இருந்தார். உண்மையில் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக, இந்த சமுதாயத்தின் எழுச்சிக்காக, விடிவுக்காக மிகப்பெரிய செலவுகளை செய்தவர்கள். அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே நபிகள் நாயகத்தை பின்பற்றிய முஸ்லிம்கள் புறத்தொதுக்கப்பட்ட பொழுது, பொருளாதார தடை விதிக்கப்பட்ட பொழுது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செல்வம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செல்வம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செல்வம் அங்கே செலவழிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் சுமார் 200 நபர்களுக்கு சாப்பாட்டு வசதிகளை செய்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று அழைக்கப்படுகின்ற திண்ணை தோழர்கள் பெரும்பாலும் தொழில் செய்யவில்லை, கற்றார்கள், கற்பித்தார்கள். கற்றல் கற்பித்தலுக்காக அவர்களுக்கு தேவையான உணவுகளை, சாப்பாட்டை செய்து கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 160 நபர்கள் நபியுடைய பணியாளர்கள், நபியுடைய பணியாளர்கள், மனைவியர்கள், இப்படியாக சுமார் 200 பேருக்கு நாளாந்தம் உணவு கொடுக்கக்கூடிய கெபாசிட்டி நபி அவர்களிடம் பிறந்தது. இன்று நாங்கள் செல்வந்தர்கள் என்று நினைத்துக் கொள்கின்ற, என்று இருப்பவர்கள் நினைப்பவர்களிடம் இந்த கெபாசிட்டி இருக்கின்றதுவா, இந்த மனப்பாங்கு இருக்கின்றதுவா? நபி அவர்கள் கல்விக்குத்தான் அதிகமாக செலவழித்தார்கள். நபி அவர்களிடம் ஒரு ஒட்டகம் இருந்தது, ஒரு குதிரை இருந்தது, ஒரு கோவேறு கழுதை இருந்தது. இன்றிருக்கின்ற வீயை போன்ற உயர்தரமான ஒரு வாகனம் தான் ஒட்டகம். குதிரை என்பது ஒரு சாதாரண தரமான ஒரு வாகனம் தான் குதிரை. கோவேறு கழுதை என்பது சாதாரணமான த்ரீவில் போன்ற, மொட்டபைக் போன்ற ஒரு வாகனம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே தபூக் யுத்தம் அல்லது அதற்கு பின்னர் செய்த ஒரு யுத்தத்திலே அவருடைய கனீமத் பங்காக சுமார் 15,000 குதிரைகள் அவருக்கு கிடைத்தது. அவர் நினைத்திருந்தால் ஒரு கார் சேல் போட்டிருக்கலாம். ஆனால் அவற்றை அவர் என்ன செய்தார்? அவர் தன்னோடு சுருக்கிக் கொண்டாரா?
உழைப்பதை தடுக்க வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம், உழைப்பதை தூண்டிய மார்க்கம். ஆனால் உழைத்துவிட்டு அல்லது உழைக்கின்ற பொழுது விசாரணை ஒன்று இருக்கின்றது என்பதனை மறந்து ஹலால் ஹராம் பேணாமல் ஒருவன் உழைக்கின்றான் என்றால் அதுதான் தடுக்கப்பட்டது ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது முஸ்லிமுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான பண்பாக இருக்கின்றது. மூன்றாவது ஒரு பண்புதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் உரிமைகளை பெற்றுக் கொள்வது போன்றே கடமைகளை நிறைவேற்றுகின்றவனாக இருப்பான். ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில், ஒரு ஆண் மகனை பொறுத்தவரையில் அவன் குடும்பத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் காணப்படுகின்றன. தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. தன்னுடைய சமுதாயத்துக்கு, மனித குலத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் காணப்படுகின்றன. இவற்றையெல்லாம் மறந்து அவன் வாழ மாட்டான். உரிமைகளை எடுத்துக் கொள்வது போன்றே மனைவிக்கு சில மனைவியிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமான சில உரிமைகள் இருக்கின்றது போன்றே மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் காணப்படுகின்றன. சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற சில உரிமைகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு அரசாங்கத்திலிருந்து, ஒரு பிரதேச சபையிலிருந்து, ஒரு மாகாண சபையிலிருந்து, ஒரு பாராளுமன்றத்திலிருந்து, ஒரு ஏஜி ஆபீஸிலிருந்து நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வகையிலே எங்களுடைய வீட்டுக்கு, எங்களுடைய ஊருக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமான ஏராளமான உரிமைகள் காணப்படுகின்றன. அவற்றை பெறுவதற்கு நாங்கள் அருகதை உள்ளவர்கள். நாங்கள் வரி செலுத்துகின்றோம். இந்த நாட்டு பிரஜையாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டை நேசிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அரசாங்கம் எங்களுக்கு பல உரிமைகளை தருகின்றது. பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. அதே போன்று இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் சீராக சிறப்பாக செய்ய வேண்டும். குடும்பத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் வீடு கட்டுவதாக இருக்கலாம். நாம் மாளிகை கட்டுவதனை பற்றி பேசவில்லை. வீடு கட்டுவதாக இருக்கலாம், உண்பதாக இருக்கலாம், அல்லது ஆடைகளை நாங்கள் அணிவதாக இருக்கலாம். இந்த மூன்று மாத்திரம் அல்ல, அத்தியாவசிய தேவைகள் 5 என்பார்கள். அடிப்படையான கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம். சுகாதாரத்தை, ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று மருந்தெடுக்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக் கொள்வதற்கான வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளலாம், வழங்க வேண்டும். டெங்கு நுளம்பு பரவுகின்ற போது, டெங்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது சிக்கன் குனியா போன்ற காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. நான் ஒரு சிகரெட்டை குடிக்கின்ற பொழுது அடுத்தவனுடைய உரிமையிலே நான் கை வைக்கின்றேன். ஒருவனுக்கு கேன்சர் நோய் ஏற்படுவதற்கு நான் சில போது காரணமாக அமைகின்றேனோ, எப்படி நான் அந்த தவறிலிருந்து விடுபடலாம், தௌபா கேட்கலாம். யார் என்னுடைய புகையினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதனை கூட எங்களுக்கு வரையறுத்து சொல்ல முடியாத நிலையில் நான் எப்படி தௌபா கேட்கலாம்? இவ்வளவு பாரதூரமான விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு முக்கியமான பண்புதான் நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்போடு தொடர்பு படுகின்றோம், உறவாடுகின்றோம், அவர்களை அணுகுகின்றோம், பேசுகின்றோம், கதைக்கின்றோம், திருமண உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம், காணி பூமிகளை பிரித்துக் கொள்கின்றோம், ஒன்றாக சாப்பிடுகின்றோம், பிரிந்து செல்கின்றோம். எத்தனையோ வகையான உறவு முறைகள், எத்தனையோ வகையான தொடர்புகள்,
வியாபார தொடர்புகள், அரசியல் தொடர்புகள், குடும்ப தொடர்புகள், பயண தொடர்புகள், காரியாலய தொடர்புகள், இவை எவற்றையும் இஸ்லாம் தடுக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹல்கோடு அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு நாங்கள் தொடர்பு படுகின்றோம். மரத்தை நட்டுகின்றோம், மரத்தை வெட்டுகின்றோம், மரத்திலிருந்து பிரயோசனம் எடுக்கின்றோம், மரத்திலிருந்து எங்களுடைய தளபாடங்களை செய்து கொள்கின்றோம். எத்தனையோ வேலைகள். நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு, எங்களுடைய அரிசி சோறு நாங்கள் சாப்பிடுகின்றோம், அது விவசாயத்தின் விளைவு. நாங்கள் பயன்படுத்துகின்ற மரக்கறிகள், நாங்கள் சாப்பிடுகின்ற மாமிசங்கள் அனைத்தும் இந்த நிலத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற தாவரங்கள். ஆடு மாடுகளை வளர்க்கின்றோம், கோழி குருவிகளை வளர்க்கின்றோம், இல்லை அல்ல, சரியான முறையில் வளர்ப்போம். தாகித்தால் அதற்கு குடிப்பதற்கு நீர் வைப்போம், பசித்தால் அவை சாப்பிடுவதற்கு உணவை உரிய நேரத்திலே கொடுத்து விடுவோம். அவற்றுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய பிரகாரம் நாங்கள் அவற்றை வளர்க்காமல் இருப்போம். இது ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு நாங்கள் தொடர்புபடுகின்றோம். தொடர்பு படாமல் எங்களுக்கு இருக்க முடியாது. மூச்செடுப்பதற்காக காற்றை நாங்கள் சுவாசிக்கின்றோம். அது ஓரிரு நிமிடங்கள் நின்றுவிட்டால் எங்களால் யாராலும் இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியாது போய்விடும். பிழை அல்ல. அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு தொடர்படுகின்றோம். ஹாலிக் அல்லாஹு தஆலா படைப்பாளன். அந்த படைப்பாளனை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலுக்கு நான் பிரவேசிக்கின்ற பொழுது ஒரு சகோதரர் என்னிடம் கவலைப்பட்டு சொன்னார், பள்ளிவாசலுக்கு நோன்பின் பின்னர் மக்கள் வருவது மிகவும் குறைந்து விட்டது என்று கவலைப்பட்டார். ஒவ்வொரு ஜும்மாவிலும் அதனை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டு சொன்னார். உண்மைதான், மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த கவலை எங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும். நாங்கள் தொழுவது மாத்திரம் அல்ல, ஜமாத்தாக நாங்கள் தொழ வேண்டும், கூட்டாக நாங்கள் தொழ வேண்டும். பள்ளிவாசலோடு தொடர்பை வைத்திருப்பவன் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நிழல் இல்லாத தினத்திலே நிழல் வழங்க காத்திருக்கின்றான். கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், மஸ்ஜிதோடு தொடர்படக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நிழல் வழங்குவான். பள்ளிவாசலோடு தொடர்படக்கூடியவன், இபாதத்தோடு வாழ்கின்ற இளைஞனுக்கு அல்லாஹு தஆலா நிழல் வழங்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் என்பது ஒரு எங்களுடைய புனிதமான இடங்கள், வணக்கத்துக்காக நாங்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள். பள்ளிவாசலோடு தொடர்பு பட வேண்டும். ஹாலிக்கோடு நாங்கள், படைப்பாளனோடு நாங்கள் தொடர்பு பட வேண்டும். படைப்புகளோடு தொடர்படுவது பிழை அல்ல, தவறல்ல. ஆனால் அந்த படைப்புகளை எல்லாம் எங்களுக்கு தந்த அந்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகனான, எங்களுக்கு அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை தந்த, இந்த பிரபஞ்ச வசதிகளை எல்லாம் செய்து தந்த அந்த ரப்புல் ஆலமீன், ஹாலிக்குல் ஹல்க், படைப்பினங்களை எல்லாம் படைத்தவனுக்கு அவனோடு நாங்கள் தொடர்பு படாது எங்களுடைய வியாபாரத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை, எங்களுடைய வீட்டுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை, எங்களுடைய தொழிலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை, எங்களுடைய ட்ரிப்புக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை, எங்களுடைய உலக வாழ்வுக்கு, படைப்புகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை, மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற நேரத்தை நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு கொடுக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. ஹாசிபு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, மறுமையிலே மரணத்தின் பின்னர் உங்களை அல்லாஹு தஆலா விசாரிப்பதற்கு முன்னர், வஸினு, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்களே நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவற்றை அல்லாஹு தஆலா நிறுத்து பார்ப்பதற்கு முன்னர், அதற்கான ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் தான் யஅதஸு பிமாதிஹி வலா யன்ஸா அல் ஹாதிர வல் முஸ்தக்பல். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். கடந்த காலத்திலே நாங்கள் இப்படி இருந்தோம்,
கடந்த காலத்திலே நாங்கள் இப்படி செய்தோம், நாங்கள் இந்த வயதில் இருக்கின்ற பொழுது இப்படி எல்லாம் செய்தோம், இப்படி நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அல் இஅ்திஸாஸ், பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் படித்தார்கள், சாதித்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். உண்மையில் அவர்கள் பெரிய பெரிய சாதனைகளை நிலைநாட்டினார்கள். சாஹிபுன் நக்ப், ஒரு துளை, நக்ப் என்றா துளை, துளையை உடையவர் என்று வரலாற்றிலே அறிமுகமான ஒருவர் இருக்கின்றார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களுடைய மகன் மஸ்லமா என்பவர் ஒரு யுத்தத்துக்கு செல்கின்றார். நீண்ட காலமாக முற்றுகை நடைபெறுகின்றது. சுற்றி சுற்றி பார்க்கின்றார். ஒரு இடத்திலே ஒரு துளை இருக்கின்றது, ஒரு ஓட்டை இருக்கின்றது. அந்த ஓட்டையால் நுழைந்து அந்த கோட்டையின் கதவுகளை திறந்தால் மாத்திரம்தான் அதனை வெற்றி கொள்ள முடியும். எனவே அந்த படை வீரர்களிடம் மஸ்லமா வந்து சொல்லுகின்றார், அந்த துளையை திறந்து விட வேண்டும். யாருக்கு முடியும் அந்த துளையை திறப்பதற்கு? அது ஒரு அபாயகரமான கஷ்டமான ஒரு விடயம். ஒருவர் திறந்து விடுகின்றார். படை முன்னேறி சென்று அந்த கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அதன் பின்னர் எல்லோரையும் திரட்டி அந்த கோட்டையின் வாய்க்கதவுகளை திறந்து விட்ட, ஓட்டையால் நுழைந்து கோட்டையை திறந்து விட்ட அந்த நபர் யார் என்று கேட்கின்றார் மஸ்லமா. யாரும் முன்வரவில்லை. கடைசியாக அல்லாஹ்வுக்காக தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவரை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு மஸ்லமாவை சந்திப்பதற்கு வந்து சொல்லுகின்றார், எனக்கு அவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், அவர் யார் என்று எனக்கு தெரியும், சொல்லுங்கள் என்று ஆர்வமாக கேட்ட போது அவர் சொல்லுகின்றார், 3 நிபந்தனைகள் இருக்கின்றது, அவற்றை நீங்கள் பின்பற்றினால் நான் சொல்லுவேன். முதலாவதாக அவர் யார் என்பதனை அறிந்து கொள்ள முற்படக்கூடாது. அவருடைய பெயரை நீங்கள் கேட்கக்கூடாது. அவர்தான் அவர் செய்த விடயத்தை, அதாவது இவர்தான் அந்த விடயத்தை செய்தார் என்று மக்களுக்கு காட்டிக் கொடுக்க கூடாது. நிபந்தனைகளை ஆர்வ மிகுதியால் ஏற்றுக்கொள்கின்றார். உடனே அவர் சொல்லுகின்றார், நான் தான் அந்த வேலையை செய்தேன். நிபந்தனைகளின் பிரகாரம் அவருடைய பெயரை கேட்க முடியாது, அவர் யார் என்பதனை மக்களுக்கு சொல்ல முடியாது, பெயரை கேட்க முடியாது, அவரை காட்டிக் கொடுக்க முடியாது. அவர் மரணிக்கும் வரை மஸ்லமா ஒரு துஆ கேட்டார், அல்லாஹும்ம யா அல்லாஹ், என்னை நீ அல்லாஹும்ம ஜஅல்னி மா சாஹிபின் நக்ப், அந்த துளைவாசி, அந்த துளையை சார்ந்தவர், அந்த துளையை திறந்து விட்டவர், நுழைந்து திறந்து விட்டவர், அவரோடு என்னை மறுமையிலே இணைத்து விடுவாயாக என்று கேட்டார். எவ்வளவு பெரியதொரு இஹ்லாஸ், கடந்த கால பெருமை. இன்று நிகழ்காலத்திலே எங்களுடைய இஹ்லாஸ் எப்படி இருக்கின்றது? எங்களுடைய எதிர்காலத்திலே நாங்கள் இந்த நாட்டிலே, இந்த ஊரிலே எதனை செய்ய போகின்றோம்? இப்பொழுது நாங்கள் எதனை செய்து கொண்டிருக்கின்றோம்? இப்படி நாங்கள் செய்வதன் காரணமாக எதிர்காலம் எப்படி அமையும்? எதிர்கால தலைவர்களான இன்றைய சிறுவர்கள், நாங்கள் சொல்லுகின்றோம் வித்தியாசமானவர்கள், வித்தியாசமானவர்கள். உண்மையான செய்தி, எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அது குறித்து நாங்கள் திட்டமிட தேவையில்லையா? எங்களுடைய நிகழ்காலம் குறித்து நாங்கள் யோசிக்க தேவையில்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கடந்த கால பெருமைகளை பேசுவதனை நாங்கள் நிறுத்தி எங்களுடைய நிகழ்கால, எங்களுடைய எதிர்கால விடயங்கள் குறித்து நாங்கள் போக்கஸ் ஆகுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பண்பாக இந்த பண்பை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். யுஹிப்பு கௌமஹு வலா யன்சா வலா யன்சல் இன்சான், தன்னுடைய சமூகத்தை, தன்னை சார்ந்தவர்களை, தன்னுடைய ஊரவர்களை, தன்னுடைய குடும்பத்தவர்களை, தான் சார்ந்தவர்களை நாங்கள் கவனிப்பது ஒரு முக்கியமான விடயம். அது இருக்க ஏனைய மனிதர்களை, முஸ்லிம் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம், நாங்கள் கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவிகள் புரிய வேண்டும், ஒத்தாசைகள் புரிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே
புனிதமான இந்த முஹர்ரம் மாதத்தின் இறுதி பகுதியிலே புதிய வருடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து எங்களுடைய எதிர்காலத்தை சீராக சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். வல்லநாயன் எம் அனைவருக்கும் துணை புரியட்டுமாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்தி விடுவாயாக. நாகரிகமுள்ள மனிதனாக எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அநாகரிகமானவர்களாக எங்களை நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே இணைத்து விடுவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹ்.